இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் அதிகாலை 4:25 PM/IST. 23 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். சென்செக்ஸ் 893 புள்ளிகள் சரிவு. முதலீட்டாளர்கள் .6 லட்சம் ரூபாய் கோடி இழப்பு. சென்செக்ஸ் 893 புள்ளிகள் அல்லது 1.16 விழுக்காடு சரிந்து 76,200.68 முடிவடைந்தது. நிஃப்டி 50 23,824.10 ஆக குறைந்தது. உலகளாவிய சந்தை பலவீனம். ஃபெட் வட்டி விகித அச்சம் மற்றும் புவிசார் அரசியல் பதட்டங்கள் காரணமாக முதலீட்டாளர்கள் .6 லட்சம் ரூபாய் கோடி இழந்தனர். நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் 2 விழுக்காடு சரிவு. AI செலவு அச்சமும் ஃபெட் கண்ணோட்டமும் அழுத்தம். செயற்கை நுண்ணறிவு செலவு கவலைகள் மற்றும் ஃபெட் கடுமையான நிலைப்பாடு காரணமாக நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் 2 விழுக்காடு சரிந்தது. ஸ்பேஸ் எக்ஸ் பங்குகள் 5 விழுக்காடு குறைந்தன. இந்திய எட் நிறுவனங்களான TCS 3.21 விழுக்காடு, இன்ஃபோசிஸ் 3.39 விழுக்காடு, விப்ரோ 3.16 விழுக்காடு சரிந்தன. ஹார்முஸ் நீரிணை மூடல் கூற்றுகளுக்கு மத்தியில் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை. ஈரானின் ராணுவம் ஹார்முஸ் நீரிணையை மூடியதாக கூறியதற்கு மத்தியில் அமெரிக்காவும் ஈரானும் அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. கச்சா எண்ணெய் 1.42 விழுக்காடு சரிந்து $73.76 ஆனது. புவிசார் நிச்சயமற்ற தன்மையையும் தேவை கவலைகளையும் பிரதிபலிக்கிறது. ஃபெட் வட்டி விகித உயர்வு அபாயத்தால் தங்கம் $3,800 ஆக சரியலாம். டாய்ச்சி வங்கி. பல அமெரிக்க ஃபெட் வட்டி விகித உயர்வுகள் நிலவரப்படுத்தப்பட்டால் தங்கம் ஒரு அவுன்சுக்கு $3,800 ஆக சரியலாம் என டாய்ச்சி வங்கி எச்சரித்துள்ளது. தங்கம் தற்போது $4,144.10 இல் 0.90 விழுக்காடு சரிவுடன் வர்த்தகமாகிறது. ஃபெட் வட்டி விகித எதிர்பார்ப்பால் டாலர் வலுப்பெற்று $94.74 ஆக சரிவு. கடுமையான ஃபெட் வட்டி விகித எதிர்பார்ப்புகள் டாலரை வலுப்படுத்த இந்திய 43 பைசா விழுக்காடு சரிந்து $94.74 ஆனது. அமெரிக்க பணவியல் கொள்கை சமிக்ஞைகளால் வளர்ந்து வரும் சந்தை நாணயங்கள் பரவலாக பலவீனமடைந்தன. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் உறுதியான முன்னேற்றத்தில். அமெரிக்க தூதர் கோர் இரு நாடுகளும் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த உறுதியான முன்னேற்றம் காண்கின்றன என கூறினார். இந்தியாவின் தனியார் துறை உற்பத்தி ஜூன் மாதத்தில் மேலும் மந்தமாகி புதிய ஆர்டர்கள் மற்றும் சர்வதேச விற்பனையில் மெதுவான வளர்ச்சி காணப்படுகிறது. HDFC, SBI, இண்டசிண்ட் வழிநடத்த நிஃப்டி வங்கி 1.30 விழுக்காடு சரிவு. நிஃப்டி வங்கி 1.30 விழுக்காடு சரிந்து 57,183.75 ஆனது. SBI 1.59 விழுக்காடு சரிந்து 10 பைசா, 024.20. HDFC வங்கி 1.49 விழுக்காடு சரிந்து 774.65. இண்டசிண்ட் வங்கி 1.69 விழுக்காடு சரிந்து 905.45 ஆனது. ஆக்சிஸ் வங்கி மட்டும் 0.36 விழுக்காடு உயர்ந்தது. உலகளாவிய வெள்ளி விலை சரிவால் இந்துஸ்தான் ஜிங்க் பங்குகள் 5 விழுக்காடு வீழ்ச்சி. உலகளாவிய வெள்ளி விலைகள் கடுமையாக சரிந்ததால் இந்துஸ்தான் ஜிங்க் பங்குகள் 5 விழுக்காடு வீழ்ந்தன. JSW ஸ்டீல் 3.13 விழுக்காடு சரிந்து உலோகத்துறை பரவலான பொருளாதார பலவீனத்தை எதிர்கொள்கிறது. மேற்கு ஆசிய பதட்டங்கள் மத்தியில் சிங்கப்பூர் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி மையமாக தொடர்கிறது. ஈரான் மோதல் உட்பட மேற்கு ஆசிய புவிசார் அரசியல் பதட்டங்கள் சிங்கப்பூருக்கு இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரித்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை சர்ச்சை இந்தியாவின் ஏற்றுமதி வழிமுறை உத்திகளை மறுவடிவமைக்கிறது. நாணய ஆப்ஷன்ஸ் சந்தையில் உயர்வேக வர்த்தகர்கள் விரிவாகின்றனர். உயர்வேக வர்த்தக நிறுவனங்கள் நாணய ஆப்ஷன்ஸ் சந்தையில் புதிய முன்னேற்றம் காண்கின்றன. ஜோடி செவ்வாயன்று 0.43 விழுக்காடு நகர்வுடன் 94.74 வர்த்தகமாவதால் நாணய சந்தையில் ஏற்ற இறக்கம் அதிகமாக உள்ளது. BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,200.68 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.16 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 893 PTS. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.28 விழுக்காடு. TCS 2059.60 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.21 விழுக்காடு. HDFC வங்கி 774.65 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.49 விழுக்காடு. இன்போசிஸ் 1029.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.39 விழுக்காடு. SBI 1024.20 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.59 விழுக்காடு. ICICI வங்கி 1338.30 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு. அதிக லாபம். ICICI பேங்க் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.04 விழுக்காடு.
அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிறப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.39 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4144.10 நிறப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.90 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,26,218 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.90 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,181.90 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 73.76 நிறப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.42 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.42 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $74.82 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.74 நிறப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.43 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 43 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $93.33 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் எஃகு மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.